பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பழனி இருந்துட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கின உடனே நேராக பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. பாண்டியனும் கோமதியும் பேசின எல்லா வார்த்தையும் நம்ம பழனி யோசிக்கிறாங்க. நான் செத்தாலும் என் கையால் உனக்கு ஒரு சொம்பு தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது. பாண்டியன் இருந்துட்டு மரியாதையாக வெளியே போடான்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்காரியா அவரை வெளியே போகன்னு சொன்னது. இப்படி எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம போய் சரவணனை போய் பார்க்கலாம். நம்மளை திட்ட மச்சானுக்கும் உரிமை இருக்குது, அக்காவுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துட்டு பதறி அடிச்சுக்கிட்டு சரவணனை தேடி போகிறாங்க. வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கூப்பிடவும் பாண்டியன் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. கோமதி இருந்துட்டு என்னடா நாங்களாம் செத்து போயிட்டோமா உயிரோடு இருக்கோமான்னு வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னக்கா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருக்கா பழைய பகையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசாத, நீ என்னப்பா எதிரியாக பார்க்கறது அந்த கடவுளுக்கு கூட அடுக்காது. நான் எந்த தப்பும் செய்யலக்கா, எனக்கு கேட்கா தண்டனை மட்டும் நீங்கள் எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த குடும்பம் தாங்க எனக்கு எல்லாமே. நான் அம்மா கையால் சோறு வாங்கினதை விட உன் கையால் நான் சாப்பிட்டது எனக்கு அதிகம். என் அம்மாவை கூட நான் அம்மா அம்மான்னு அத்தனை தடவை கூப்பிட்டதில்லை. உன்னையும் மச்சனை தானே என் அம்மா அப்பாவாக நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் என்னடனா என்னை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டீங்களேக்கா, ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்குற மரியாதையை கூட நீங்கள் எனக்கு கொடுக்கலையேக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பழனிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.